சமீபத்தில் ஒரு நாள் நான் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தப்போ எனக்கு பின்னாடி இருக்கையில் ரெண்டு பசங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தன் சொல்கிறான், மச்சான், இந்த செகண்ட் இயரில் படிக்கிற யாழினி இருக்கால, அவள் பார்க்க லட்சணமாக இருக்கால அப்படின்னு சொன்னான். உடனே இன்னொருத்தன், பெருசாக ஒன்றும் நல்லா இல்லை மச்சான், அதுக்கு அவள் ஃப்ரெண்டே பரவாயில்ல அப்படின்னு சொன்னான். உடனே அந்த முதல் பையன், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொன்னான். இந்த பழமொழி பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கொஞ்சம் படிக்கலாமா. உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது மலர்விழி. அந்த பையன் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிற பழமொழியில் ஒரு விஷயத்தோட அருமை புரியாமல் பேசுகிறவங்களை கழுதையோட கம்பேர் பண்ணி சொல்கிறதா நினச்சி அந்த இடத்துல அதை சொன்னான். ஆனால் அந்த பழமொழி சொல்கிற அர்த்தமே வேறங்க. கழுன்னு சொல்கிற ஒரு வகையான கோரப்புல் வச்சு நாம் படுத்து தூங்குவோம்ல, அந்த பாய் செய்வாங்க, ஸ்லீப்பிங் மேட் செய்வாங்க. அந்த கழுங்கிற புல்லை தைக்க தைக்க அதிலிருந்து கற்பூரத்தோட வாசனை வருமா. அதை தான் கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனைன்னு சொல்கிறாங்க. இதை எக்ஸாக்டாக எந்த சுச்சுவேஷனில் சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கல் அப்படியே இருந்தால் அது வெறும் கல் தான் இல்லையா, அதை உளியால் செதுக்க செதுக்க தான் அது ஒரு சிற்பமாக மாறி அழகூட்டுது. அந்த மாதிரி தான் கழு அப்படியே இருந்தால் ஒரு புல் தான், அதை தைக்க தைக்க தான் அதிலிருந்து வாசம் வருதான், அதுவும் கற்பூர வாசம். ஸோ மனுஷங்களான நம்ம கூட வெறும் கல்லாக இல்லாமல் சிற்பமாக இருக்க ட்ரை பண்ணணும், நம்மளை நாமே செதுக்கிக்கிட்டு. மொரோவர், வெறும் கோரப்புல்லாக இல்லாமல் நம்மளை நாமே தைச்சிட்டோம்னா கற்பூர வாசத்துக்கு சொந்தக்காரங்களாகிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறை குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. அன்புடன் மலர்விழி.